ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தன்வினை. தன்வினை அப்படிங்கிறது எழுவாய் வந்து தானே செய்யும் தொழிலை உணர்த்துவதை தான் தன்வினை அப்படின்னு சொல்லலாம். இந்த எழுவாய்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். எழுவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யார், யாவர், எவை, எது அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு விடையாய் அமைகிறது தான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சொற்றொடர் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்ல தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் வள்ளி வந்தாள், அந்த வள்ளி அப்படிங்கிறது தான் எழுவாய். இதில் வந்து எழுவாய் வந்து வெளிப்பட்டு நிற்கிற தொடர் மாதிரி இருக்கலாம், வெளிப்படாமையும் தொடர் இருக்கலாம், அதெல்லாம் வேற பார்ட்டு. இப்போ நம்ம தன்வினையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவதை தான் தன்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. வினையின் பயன் எழுவாயே சேருமாயின் அதுவும் தன்வினை. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ராமன் நன்கு படித்தான். அந்த படித்தான்ங்கிற வினை வந்து ராமனை தான் போய் சேருது. அந்த வினையின் பயன் தான் படித்தான். ராமன் வந்து எழுவாய். அந்த வினையின் பயன் வந்து ராமனை போய் சேர்றதுனால இதை தன்வினை அப்படின்னு சொல்கிறோம். கோதை திருக்குறள் கற்றால். பரிதிமாற் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார். நண்பர் வீட்டில் உணவு உண்டேன். நான் நேற்று வந்தேன். பூவிலி பொம்மை செய்தாள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.